வணக்கம். ஆதிக்குலதெய்வம். இன்றைக்கி நம்மளை ஒரு அம்மா ஆன்மீகவாதி அவங்க நம்மளை சந்தித்து இந்த துறவு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை, துறவு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே போகும்போது துறவு வாழ்க்கை வந்துடணும் அப்படின்னு விரும்பினேன் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே நிறைய பேர் அப்படியான ஒரு கருத்து இருக்குது. எல்லாருக்கும் துறவு வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த துறவு வாழ்க்கைன்றது எப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஆசாபாசங்களை திறக்கிறது, சொத்து சுகங்களை திறக்கிறது, பாசம் பந்தம், குடும்பம், மனைவி, கணவன், குழந்தைங்க, இந்தமாரி உறவுகள்லேருந்து விடுபடுறது, இப்படியா சில விஷயங்களை சொல்லி துறவுன்னு சொல்கிறாங்க. உண்மையாக துறவுன்றது அது இல்லை. உண்மையான துறவு அப்படிங்கிறது மனம் துறவை தேடுறது, அதாவது மனம் திறக்கிறது, மனம் துறவை நாடுறது. மனம் துறவு அப்படிங்கிறது என்ன, எந்த விதத்தில் இருக்கும் அப்படின்னா, எல்லாம் நம்ம கூட தான் இருக்கும். கணவனும் மனைவியும் குழந்தைகளும் வீடு வாசலும் நிலம்பலங்களும் சொத்து சுகங்களும் அன்பும் பாசம் பரிவு எல்லாமும் இருக்கும். ஆனால் எதுக்கும் நம்ம கட்டுப்பட மாட்டோம். எல்லாம் நமக்கானது, எல்லாம் மற்றவங்களுக்கானது அப்படிங்கிற ஒரு சமநிலையில் இருக்கும். அதுதான் துறவு. உண்மையான துறவுன்றது எல்லாரையும் ஒரு தகப்பன் அப்படிங்கிற இடத்துல தான் குழந்தை, தான் குடும்பம், தான் மனைவி அப்படின்னு பார்த்த ஒரு தகப்பன் அவர் துறவு நிலையை அடையும் போது எல்லாம் என் குழந்தைங்க தான், எல்லாம் என்னுடைய அம்மாக்கள் தான், எல்லாம் என்னுடைய குடும்பங்க தான், என்னுடைய குழந்தைங்க தான், எல்லாம் எல்லாத்துக்கும் போய் சேரணும், எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான துறவு. குடும்பத்தை விட்டு போகிறது, வேற காவி உடை கட்டுறது, மனைவியை விட்டுட்டு போகிறது, சொத்து சுகத்தை விட்டுட்டு போகிறது, ஆசாபாசங்களை விட்டுட்டு போகிறது, இப்படியானது இல்லை துறவுன்றது. அந்த மாதிரி ஆசாபாசமே வராது. தனிப்பட்ட வகையில் எதுக்கும் ஆசையாக்கி அடிமையாகாது மனம், எந்த பற்றுக்கும் அடிமையாகாது அந்த மனம். எப்படி இருக்கும் அப்படின்னா, தாமரையும் தண்ணி மாதிரி இருக்கும். அதாவது அந்த குட்டையில் தான் நம்ம உயிர் வாழ்கிறோம், அதாவது இந்த குடும்பத்தில் தான் நம்ம உயிர் வாழ்கிறோம், இந்த குடும்பத்தை சுற்றி இருக்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த குட்டையில் இருக்கிற ஒரு சொட்டு தண்ணி கூட என் மேலே ஒட்டாது. அங்கே இருக்கிற எந்த ஒரு விஷயமும் என் மனசை பாதிக்காது, என் மனசை சஞ்சலப்படுத்தாது. அப்படிங்கிறது தான் உண்மையான துறவு. நம்ம அந்த குடும்பத்தில் தான் இருக்கணும், நம்ம சேவையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எல்லாருக்குமானதாக இருக்கணும், சமநிலையில் இருக்கணும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வேதனையும் சோதனையும் கஷ்டமும் ஆசையும் வெறுப்பும் நம்மளை எந்த விதத்துலேயும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படிங்கிறது தான் தாமரையும் தண்ணீரும் அப்படின்னு சொல்கிறது. அந்த துறவு தான் உண்மையான துறவு. அதனால் துறவுன்னா வீட்டை விட்டுட்டு போகிறது, குடும்பத்தை விட்டுட்டு போகிறதுன்னு சொல்லி முடிவு பண்ணி தப்பான முறையில் யாரையும் வழி நடத்தாதீங்க, யாரும் அந்த வழி செல்லாதீங்கன்னு கேட்டுக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.